டியர் யூடியூப் கைஸ், இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது எந்த இடம்னா செங்கிப்பட்டி, திருச்சி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள செங்கிப்பட்டிங்கிற இடத்துல பூண்டி மாதா கோவில், திருக்காட்டுப்பள்ளி, லால்குடி போகிற இன்டர்செக்ஷன் ரோட்டில் நம்ம இருக்கோம். பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு பூண்டி மாதா கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் இந்த வழியாக தான், கல்லணை செல்லும் வாகனங்கள் இந்த வழியாக தான் போகணும். அதை இங்கேருந்து பூண்டி மாதா கோவில் 18 கிலோமீட்டர் தொலைவிலும், கல்லணை 30 கிலோமீட்டர் தொலைவிலும், லால்குடி 35 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இப்படியே நேராக போனீங்கன்னா பூதலூர் வழியாக கல்லணையை அடையலாம், திருக்காட்டுப்பள்ளி வழியாக கல்லணையை அடையலாம், லால்குடியை அடையலாம். அதுவும் நமக்கு ஏற்றா போல பார்த்து இருக்கு. பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் ஊட்டி தேசிய நெடுஞ்சாலை. இது திருச்சி தஞ்சாவூர் ஸ்டேஷன் எடுப்புற செங்கிப்பட்டினோட இருக்க அதை நின்றுட்டு இருக்கு. பாருங்க, அதை பாருங்க, தஞ்சாவூர் பஸ் போகுது பாருங்க. தஞ்சாவூர் பஸ் தஞ்சாவூர் செல்கின்ற அரசு போக்குவரத்து கழக பேருந்து. இதே வழியா போனீங்கன்னா பூண்டி மாதா கோவிலை அடையலாம், திருக்காட்டுப்பள்ளி, பூண்டி மாதா கோவில், லால்குடியை, பூதலூர் ரயில் நிலையத்தை கூட அடையலாம். இந்த இடம் பேர் செங்கிப்பட்டி. எந்நேரமும் போக்குவரத்து மிகுந்த ஒரு பகுதி. அரசு பேருந்துகள், சரக்கு வாகனங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. பாருங்க, டெல்டா மாவட்டங்களை இணைக்கின்ற ஒரு முக்கியமான நெடுஞ்சாலை. அதான் அந்த பஸ் பார்த்தீங்களா, அது எங்கேருந்து வருதுன்னா தஞ்சாவூர்லேருந்து கண்டியூர், திருக்காட்டுப்பள்ளி வழியாக செங்கிப்பட்டியை அடைகின்ற ஒரு பேருந்து, தனியார் பேருந்து. பாருங்க, பூண்டி மாதா கோவிலுக்கு செல்லும் பாதை என்பதை முன்னிறுத்தும் இந்த ஆர்ச் இருக்கு பாருங்க, இந்த பூண்டி மாதா சாலை இருக்கு பாருங்க. இதுதான் அந்த சாலை. இது திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை. இது பார்த்தீங்கன்னா பூண்டி மாதா கோவில், கல்லணை, லால்குடி செல்கின்ற மாநில நெடுஞ்சாலை.